ஸோ சேல்ஸ் ப்ராசஸ் அடுத்து நம்ம உள்ள வந்து போயிடலாம். சேல்ஸ் சரி. ப்ராசஸ். ஓகே. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. லெட்ஸ் செக். சி சேல்ஸ் ப்ராசஸ் ஒரு பிஸ்னஸ்ல சி சேல்ஸ் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா, ஒரு கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர் உள்ள வந்த உடனே என்ன பண்ணணும், வெளியே போற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கணும். நம்ம பொதுவா எப்படி பண்ணுவோம்? உள்ள வருவாங்க, என்ன சார் வேணும்? இது இருக்கா? இல்ல. போயிருவாரு. என்ன சார் வேணும்? இது இருக்கா? இருக்கு. இந்தாங்க. முடிச்சிருவாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. இதுதான் நம்மளோட அதிகபட்ச சேல்ஸ் ப்ராசஸ். ஓகே. பட் சேல்ஸ் ப்ராசஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் இஸ் சேல்ஸ் ப்ராசஸ்ல கம்ஃபர்ட் மோடு. ஓகே. கஸ்டமர் உள்ள வந்தா முதல்ல கம்ஃபர்ட் மோடு கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? நம்ம இதுல பாத்துரணும். சேல்ஸ்மேன் டு சூப்பர்மேன்ல ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போது எக்ஸ்ரே விஷன்ல பாத்துரணும் இல்லையா? அவரு எப்படி என்னெல்லாமோ கடந்து தான் வந்திருப்பாரு. வீட்ல இருந்து நம்ம கடைக்கு வர்ற கேப்ல நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு வந்திருப்பாரு. அவருக்கும் கடன் இருக்கும். கடனை பத்தி யோசிச்சிருப்பாரு. என்னெல்லாமோ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். வீட்ல மிக்ஸி ஓடாது, ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஒய்ஃப் துணி துவைக்க சொல்லியிருப்பாங்க, துவைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. என்னடா பண்றது அப்படின்ட்டு. அப்போ உள்ள வந்த உடனே என்ன சார் வேணும்? இந்த பொருள் வேணுமா? அது வேணுமா? இது வேணுமான்னு ஒத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவருக்கு முதல்ல கம்ஃபர்ட் மோட்ல போய் உட்கார வைக்கணும். சரியா? ஆஃபரிங் வாட்டர். ஜுவல்லரி ஷாப் போய் உட்கார்ந்தீங்கன்னா ஜூஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு பேர் குடிச்சிருக்கீங்க? போய் உட்கார்ந்த உடனே எவ்வளவு பேர் ஜூஸ் இன்னும் வரலையே, கொடுப்பாங்களா வழக்கமா அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். சரியா? கம்ஃபர்ட் மோட். ஏன்னா அங்க காஸ்ட்லி. நீங்க வந்து கார் வாங்க போனீங்கன்னா கார் ஷோரூம்ல வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. குட்டி வாட்டர் பாட்டில் கையில கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களை கம்ஃபர்ட் மோட்ல உட்கார வைப்பாங்க. நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம பல கோடிகள் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கஸ்டமர்லாம் அடுத்து ஓடு 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 அப்படின்னு போய்கிட்டே இருப்போம். சரியா? ஆனா நமக்கு சேல்ஸ் நடக்கணும். ஆனா இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். ஆனா சேல்ஸ் நடக்கணும். ஆனா இதெல்லாம் பண்றவங்களுக்கு நல்ல சேல்ஸ் நடக்குது. எங்க? கார் விக்கிறாங்க, நகை விக்கிறாங்க, வீடு விக்கிறாங்க. ஓகே. இப்போ காசா கிராண்ட்ல இப்போ முந்தானத்து நானும் ஃபேமிலியும் போயிட்டு வந்தோம். 3,50,00,000. என்ன கவனிப்புங்க. வெல்கம் ஜூஸ் தான் என்ன, வாட்டர் பாட்டில் கையில கொடுக்குறாங்க. உள்ள வாங்க சுத்தி பார்க்கலாங்கிறாங்க. சேரு, ஒரு சேருக்கு 2 சேர் போடுறாங்க எடுத்து. ஒருத்தருக்கு 2 பேர் வந்து சர்வ் பண்றாங்க. ஓகே. டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமா, மோர் வேணுமா, ஆப்ஷன்ஸ் வேற. ஹோட்டலுக்கு போற மாதிரி. அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்க 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 என்ன நடக்கும்ன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். சரியா? வேண்டாம், 1.5 நிமிஷம், 90 செகண்ட்ஸ் இஸ் மேக்ஸிமம். அவர் அப்படியே ஃப்ரீயா விடுங்க. அந்த கடைக்குள்ள அவர் பார்க்கட்டும் என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இல்லைன்றதை முதல்ல அப்சர்வ் பண்ணட்டும். நீங்க அவர் வந்து உங்களை பார்ப்பாரு. நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க கரெக்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, ஓகேவா, கரெக்டா பிசினஸ் ஓனர் மாதிரி இருக்கீங்களா, நீங்க முதல்ல வேலைக்காரரா இல்ல பிசினஸ் ஓனரான்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவாரு. நம்ம அதுக்கே வழி விட மாட்டோம். நம்மளே இங்க வேலைக்காரங்க மாதிரி தானே இருக்கோம். அது வேற விஷயம். கரெக்டா? பிசினஸ் ஓனரா, இவர் வந்து வேலை பார்க்குறாரா, மேனேஜரா, நம்ம கஸ்டமர் பார்ப்பான். ஒன்றும் நம்மளை எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு கடைக்குள்ள போனால் அப்படி தானே பார்ப்போம். ஆட்களை பார்க்கணும்னா இப்படி இவர் சேல்ஸ் பர்சன், இவர் வந்து மேனேஜரா இருப்பாரோ, இவர் அப்படி இருப்பாரோ. ஒரு நகை கடைக்குள்ள போனா அப்படித்தானே இருக்கும். ஒருத்தர் நல்ல நீட்டா இன் பண்ணி வருவாரு. இவர் மேனேஜரா இருப்பார் போல இருக்கு, டிஸ்கவுண்ட் கேட்டா இவர்கிட்ட கேட்டுடலாம். இவர் சேல்ஸ் பர்சனா இருப்பார் போல இருக்கு, இவர்கிட்ட வந்து நகையை எப்படி எடுத்து கொடுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கஸ்டமருக்கும் தோணும். அதை தான் சொல்றேன். வந்த உடனே போய் டக்குன்னு இது பண்ணக்கூடாது. போன உடனே என்ன பண்ணணும்? அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடணும். ஒரு 60 செகண்ட், ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அவர் பார்த்து முடிச்ச அப்புறம் போய் என்னன்னு கேட்டுருங்க. அதுக்காக நல்ல ரிலாக்ஸ் பண்ணன்ட்டு போய் விட்டுறக்கூடாது. சரியா? அவர் வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. 1.5 நிமிஷம் அதிகபட்சம், 1 நிமிஷம் குறைஞ்சபட்சம். ஓகே. விட்டுறணும். விட்டுட்டீங்கன்னா அவர் சுத்தி கித்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட கேட்பார். என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கு, வாங்க வேண்டாமான்னு முடிவுலாம் அவர் எடுப்பார். இந்த கடை நல்லா இருக்கா, வாங்கலாமா வேண்டாமா, எல்லா முடிவும் அவர் எடுத்துருவார். அந்த 1 நிமிஷத்துல எடுப்பார். அதை ஃப்ரீயா விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்வர்ஷன் போங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹோட்டல்ல எல்லாம் போனீங்கன்னா அப்படிதான். ஃபைன் டைனிங் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஃபைன் டைனிங் போனா என்ன பண்ணுவாங்க? மெனு கார்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு 20 நிமிஷம் கழிச்சு தான் வருவான். ஓகே. நல்லா பசிச்சுன்னா ஒரு குயிக் ரெஸ்டாரண்ட்ல போயிடணும். ஃபைன் டைனிங் போனோம் அப்படின்னா என்ன செய்வாங்க? உட்கார வச்சிருவாங்க அவங்க பாட்டுக்கு. மெனு கார்டை கொடுத்துட்டு ஃப்ரெண்டு வருவாங்க, சார் நான் ஆர்டர் பண்றேன். அது மாதிரி நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கனாலும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கொண்டு வருவாங்க. தட் இஸ் டு மேக் தம் டு டேக் அ பெட்டர் டிசிஷன். இது லேட் பண்றாங்கன்னு கிடையாது. பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அந்த டைம். ஓகேவா? ஸோ வந்த உடனே என்ன செய்யணும்? கம்ஃபர்ட் மோடு கிரியேட் பண்ணணும் முதல்ல. நம்ம கூட அவங்க வந்து கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கான ஒரு மோடை கிரியேட் பண்ணணும். தென் நீட் அனாலிசிஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து
தேவை என்ன, கஸ்டமர் தேவை என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அண்ட் அவங்கள பேச விட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீடு அனாலிசிஸ். என்ன பொருள் வாங்க வந்திருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்க வந்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ப்ராடக்ட்டை வேற வேற பர்பஸ்க்கு வாங்குவாங்க. சரியா? ஸோ என்ன பர்பஸுக்காக வாங்க வராங்க, யாருக்காக வாங்க வராங்க, சரியா? அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அண்டு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தேவையை புரிஞ்சுக்கணும். அந்த ப்ராடக்ட் அவங்க லைஃப்ல எவ்வளோ முக்கியம், அந்த ப்ராடக்ட் அவங்க லைஃபுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் லைஃப் டைம் கஸ்டமரா வருவாரா, இல்லைன்னா ஒன் டைம் கஸ்டமரா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணலாம். ஒரு தடவை தான் வராருன்னா, இல்லை சார் நான் வந்து வேற ஊர்ல இருந்து வரேன். ஓகே, இப்போ என்ன செய்யறது, கன்னியாகுமரியில ஒரு கடைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் சென்னையில இருந்து வரேன், அடிக்கடி நாங்க போறதே இல்லை. அங்க போயிட்டு அப்ப சேல்ஸ் எங்க என்ன நடக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் வேல்யூக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். புரியுதா? அடுத்த தடவை வரமாட்டாரு அப்படின்னா, எது நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ, டார்கெட் இதுவா இருக்கக்கூடாது, சொல்யூஷன் கொடுக்கறது தான் டார்கெட்டா இருக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரியா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்படி பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ சென்னையில இருந்து கன்னியாகுமரி போயிட்டா ஒரு கடைக்கு போறேன், அங்க நான் ஒரு தடவை தான் போறேன், திரும்ப திரும்ப போறது இல்லை அப்படின்னா, அந்த கடைக்காரரோட டார்கெட் என்ன இருக்கணும், உள்ளதுலேயே ஹையஸ்ட் ப்ராடக்டா என்கிட்ட விற்கிறதா இருக்கும், நிறைய சேல்ஸ் பண்றதா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை இவர் அடிக்கடி வரவர் பக்கத்துல தான் இருக்காருன்னா, அவரோட தேவையை எக்ஸாக்டா அதை மட்டும் பூர்த்தி செஞ்சா போதும், அடுத்த தடவை வந்துருவார். வராத ஆட்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், ஹை வேல்யூ ப்ராடக்டை பிச் பண்ணணும். இது ஒரு ட்ரிக்கு தான். பட் இதையே இந்த செகண்ட் பாயிண்ட்ல இது பண்ணக்கூடாது. இங்க நீடு அனாலிசிஸ் தான் பண்ணணும். ஓகே, நீடு அனாலிசிஸ். கஸ்டமரை தேவையை என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, யாருக்கு வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்க, எவ்வளவு நாள் அதை யூஸ் பண்ண போறாங்க, திரும்ப எப்போ வருவாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலை என்ன செய்யணும், கேட்டு வாங்கிடணும். தட் இஸ் செகண்ட் ஸ்டெப். இது தெரியாமலே நிறைய பேர் என்ன வேணும்னு கேட்டு முடிச்சுடுவாங்க. ஒரே ப்ராடக்ட், ஒரே கொஸ்டின் தான், உங்களுக்கு என்ன வேணும், இந்த பொருளா இந்தாங்க அப்படின்னு கையில கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, தெளிவை வந்து தெளிவா கேட்கணும். அண்ட் எஜுகேட். இப்போ நீடு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ துணி கடைக்கு போனீங்கன்னா அப்படிதான், இந்த கிளாத் எதுல பண்ணது, இந்த கிளாத் எதுல பண்ணது, அதெல்லாம் சொல்லுவாங்க. இது சம்மர்ல போடலாம், இது வின்டர்ல போடலாம். ஓகே, என்னென்ன சீசன்ல எந்தெந்த ட்ரெஸ் போட்டா நல்லது, அண்ட் உங்களோட சைஸ் என்ன, அந்த சைஸ்க்கு இதை போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வாங்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு கடைக்கு ஃபோன் வாங்க போறாரு அப்படின்னா, அவன் அந்த ஃபோனை பத்தி சொல்லணும். இந்த 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 ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, இதை இந்த இவர் யூஸ் பண்ணலாம், இவர் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் ஆகும். கொஞ்சம் உங்களுக்கு ஏஜ் இவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றதுனால பயன்படுத்த முடியாது. கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன் இருக்க மாதிரி மொபைல் போங்க அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, அண்ட் அதில் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுப்பீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மொபைலை சூஸ் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு எஜுகேட் பண்ணணும் அந்த ப்ராடக்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ எஜுகேட்டில் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன ப்ராடக்டை கேட்டு வந்திருக்காங்களோ அந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அவங்களுக்கு. நான் சாம்சங் மொபைல் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னா, சாம்சங் மொபைல் நான் என்ன மொபைல் வாங்குறேனோ அந்த மொபைலோட கம்ப்ளீட் டேட்டாவாக கொடுத்துடணும். இந்த ஸ்க்ரீன் சைஸ் இவ்வளவு, நீங்கள் இத்தனை சிம்மு போடலாம், எல்லாத்தையும் அதை பற்றி சொல்லிடணும். அது பேர் எஜுகேட் பண்ணுறது. ஓகே, அந்த ப்ராடக்டை பற்றி கம்ப்ளீட்டாக எஜுகேட் பண்ணணும். நம்ம பிராண்டை பற்றியும் சொல்லிக்கலாம் இடையில இடையில, நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு எஜுகேட் பண்ணலாம். ஓகே, இது 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, சஜஸ்ட். சார் நீங்கள் கேட்டு வந்த இது ஓகே தான், சாம்சங் வாங்கி வந்திருக்கீங்க. நீங்கள் வாங்க வந்தது இப்போ இன்னும் சாம்சங், ஆனால் கூகுள்லேயும் இருக்கு. கூகுள் 9 ப்ரோ எக்ஸல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் அதை விட இது வந்து என்ன ஒரு 15,000 ரூபா கம்மி சார், நீங்கள் இது எடுங்க அப்படின்னு சஜஷன் கொடுத்தாரு எனக்கு. ஓகே, நான் சாம்சங் வாங்க போகிறேன், அவர் அதை சஜஸ்ட் பண்ணாரு. எனக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எதை வாங்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ சஜஷனும் நீங்கள் கொடுக்கலாம். அது மேபி அவர் வந்து அஃபோர்டபுள் இல்லை, ஓகே, அப்படின்ற பட்சத்துலையோ, இல்லை வந்து அந்த ப்ராடக்ட் அவருக்கு அவர் தேடி அவரோட சொல்லி ஐ மீன் அவரோட ப்ராப்ளத்துக்கான ப்ராடக்ட் அது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அவருக்கு ஏற்ற ப்ராடக்ட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இது 4வது பாயிண்ட். அவர் ஒரு தேடி வந்திருப்பாரு, அதை பற்றி நம்ம எஜுகேட் பண்ணுறோம். அதை எஜுகேட் பண்ணி முடிச்ச உடனே, சார் நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் இது, இது நல்லா தான் இருக்கும், அதே மாதிரி சிமிலராக இந்த ப்ராடக்ட்டும் இருக்கு, இது அதை விட கொஞ்சம் சீப்பர், அண்டு உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஆப்ஷன் எல்லாம் இதுலேயும் இருக்கு, பெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும், சஜஸ்ட் பண்ணணும்.
ஓகேவா? ரெண்டாவது சஜஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? க்ளோஸ் த டீலை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. எய்தர் அவர் கேட்டு வந்த ப்ராடக்டை உங்ககிட்ட வாங்குவாரு, இல்லைன்னா நீங்க சஜஸ்ட் பண்ண ப்ராடக்டை வாங்குவாரு. இந்த 2 தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்றீங்க மூணுல இருந்தீங்கன்னா. ஓகே. ஒன்று அவர் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வாங்குவாரு. இப்போ சாம்சங் வாங்குவேன், இல்லை அப்படின்னா கூகுள் வாங்குவேன். ரெண்டுல ஏதாவது ஒன்று. கரெக்டா? இப்போ என்ன ஆகும்னா வாங்குறதுக்கு முடிவு பண்ண, இல்லை சார் நான் கேட்டு வந்த பொருளே கொடுத்துருங்க அப்படின்னா, ஓகே சார் சூப்பர், டீல் க்ளோஸ். கையை கொடுத்து நேரம் என்ன செஞ்சிடணும்? கல்லாப்பட்டிக்கு கூட்டு போயிடணும். ஓகே வாங்க, பிடிச்சி போச்சு, அந்த ப்ராடக்ட் பிடிச்சி போச்சுல, வாங்க. டிவி வாங்க வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. நல்ல வீட்டில் உட்காந்து நல்ல ரிசர்ச் பண்ணுவார். சரியா? ஒருத்தர் டிவி வாங்க போறாரு, வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவார்? நல்ல ரிசர்ச் பண்ணிட்டாரு. அதை போட்டு பார்க்காரு, ரிவ்யூ பார்க்காரு, எல்லாம் போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒன்று சூப்பராக சீப் அண்ட் பெஸ்ட். ஏன்னா நம்ம ஆட்கள் அப்படி தானே சூஸ் பண்ணுவோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவனுக்கு கிடைச்சிட்டு ஒனிடா டிவி. ஒனிடா 55 இன்ச்சு, ஒன்லி 15,000. சரியா? அப்படின்னு அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு வேகமாக வர ஷோரூமுக்கு வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்க்கவும் அந்த சேல்ஸ் பர்சன், ஆமாம் சார் ஒனிடா இருக்குது, 55 இன்ச்சு தான், 15,000 ரூபா தான், இங்கே பாருங்கள் இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இப்படி இருக்கும், இப்படிலாம் பண்ணலான்னு எஜுகேட் பண்ணணும். அப்புறம் சஜஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, அதே மாதிரி 55 இன்ச்சில் சாம்சங் இருக்குது, இல்லை சோனி இருக்குது, சோனி தான் டிவிலேயே பெஸ்ட்டு. சரியா? அப்போ சோனி இருக்குது, இல்லை சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், நீங்கள் ரெண்டுக்கும் சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சோனி நல்லா இருக்கா, ஒனிடா நல்லா இருக்கா? சோனி தான் நல்லா இருக்கு. வீடியோ பாருங்கள், சோனி நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? சோனி தான் நல்லா இருக்கு. அதை விட 5,000 ரூபா தான் கூட, இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக பெட்டர் ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணுறோம் அந்த கஸ்டமருக்கு. ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணிட்டோம், ஒனிடா பற்றி சொல்லிட்டோம், அப்புறம் சாம்சங்கை சஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அவர் என்ன, இல்லை சார் எனக்கு சாம்சங் ஒனிடாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டார். சாரி, சோனியை வந்து சஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒனிடாவே போதும்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நேராக கல்லாப்பட்டி கூட்டு போயிடணும். சரி சார், அப்போ ஒனிடாவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா அப்செல் பண்ணணும். கரெக்டா? அந்த இடத்துல போய் தான் அப்செல் பண்ணணும். கல்லாப்பட்டியில் போய் சேல்ஸ் டீலை க்ளோஸ் பண்ணிடணும். முதல்ல அவரை வாங்க வச்சிடணும், வாங்குறன்ற முடிவுக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் அப்செல் பண்ணணும். நம்ம பொதுவாக என்ன பண்ணிடணும்னா பேசும்போதே பண்ணிடுவோம். அந்த ப்ராடக்ட் வாங்கும் போதே என்ன செஞ்சிருவோம், கூட சேர்த்து இதை வாங்கிறீங்களா அதை வாங்கிறீங்களான்னு ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். அப்படி போகவே கூடாது, ஓடிடுவாங்க கஸ்டமர், மைண்டு குழம்பிடும். அப்போ அவர் வாங்க வந்ததை வாங்க வச்சிடணும், வாங்க வந்ததை ஆப்ஷன் கொடுத்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு காசை வாங்குறதுக்கு முன்னால அப்செல் பண்ணணும், கல்லாப்பட்டியில வச்சு அப்செல் பண்ணணும். சரியா? கல்லாப்பட்டினா கல்லாப்பட்டி கூட்டு போய் தான் பண்ணணும், இல்லை அவர் காசு கொடுக்க ரெடி ஆனது அப்புறம். ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. பையில இருந்து காசை எடுத்து கொடுக்குற அந்த கேப்ல அப்செல் பண்ணணும். இப்போ ஃபோன் வாங்குறாருன்னா அப்செல் என்ன கிராஸ் செல் என்ன, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்செல் என்ன கிராஸ் செல் என்ன, யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. சார் அப்செல்லா சார்? ஆமா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா வந்துட்டு அதை விட அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபோன் வாங்கினோம்னா அதோட சேர்த்து ஒரு ஹெட்ஃபோனோ இல்ல அந்த மாதிரி வாங்குறது அப்செல்லா சார்? லைக் வி ஆர் இன்க்ரீசிங் த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ம், ஓகே. கிராஸ் செல் என்ன? கரெக்ட் தான். கிராஸ் செல் என்ன? நான் கெஸ் தான் சார் பண்றேன். கிராஸ் செல்னா வந்து கெஸ் தான் பண்றேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேப்டாப் வாங்குறேன், எனக்கு அது ஹீட் ஆகுதுன்னு தோணுது, அதுக்கு ஒரு ஃபேன் டைப் ஆஃப் இது வருது, அது ஒரு வேற ப்ராடக்ட், இது ஒரு வேற ப்ராடக்ட். ப்ராபப்ளி அது இல்லைனாலும் நீ யூஸ் பண்ணலாம், பட் ஆனாலும் அந்த ப்ராடக்ட் நான் சேல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட்ஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு நினைக்கிறேன் சார். பட் ஐ எம் நாட் வெரி ஷுர். தட் வெரி இஸ் குட், மேக் தட் ஷுவர். சி, கரெக்ட் தான் அது. ஓகே, இனிமேல் ஷுவராகவே வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா அப்செல்ன்றது சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வித்தானோ, மேடம் சொன்ன மாதிரி இப்போ மொபைல் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தா சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் அப்செல்லிங். எலக்ட்ரானிக்ஸுக்கு எலக்ட்ரானிக்ஸே கொடுக்குறது. ஓகே, அப்செல்லிங். அண்ட் இன்னொரு அப்செல்லிங் என்ன இருக்கு, பொதுவாக அப்செல் என்னன்னா இப்போ 3 வேரியண்ட், கார் போனீங்கன்னா 3 வேரியண்ட் இருக்கும். லோவர், மிட் ரேஞ்சு அண்ட் ஃபுல் எண்டுன்னு சொல்லியிருக்கோம். இல்லையா? ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஐ மீன் ஒரு ப்ராடக்ட் பில்டு பண்ணுவாங்க. லோவர் எண்டு ஒரு கார் இருக்கும். ஓகே, பேசிக் வேரியண்ட்டு, மிட் வேரியண்ட்டு அண்டு ஹை எண்டு ஒன்று இருக்கும். இப்போ வந்துட்டு இதில் அப்செல் பண்ணலாம் சார். நீங்கள் பேசிக் போகிறத விட 10,000 ரூபா தான் கூட, நீங்கள் மிட் வேரியண்ட் போங்க அப்படி சொன்னால் அது ஒரு அப்செல். இப்போ இல்லை சார் நான் பேசிக் வேரியண்ட்டே போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ பேசிக் வேரியண்ட் வாங்கின உடனே அப்செல் என்ன பண்ணலாம் சார், சீட்டு கவர் போட்டு தரலாமா? ஓகேவா?
வேற ஏதாவது ஒன்று அது கூட சேர்த்து வைக்கிறது. மொபைல் வாங்கினா இயர்ஃபோனு, இந்த மாதிரி சேம் ரிலேட்டடான ப்ராடக்ட் வித்து அது வேற ஆப்ஷன். கிராஸ் செல்னா என்னன்னா வேற சம்மந்தமே இல்லாத ப்ராடக்ட். இப்போ மொபைல் ஃபோனுக்கு இன்சூரன்ஸ் போடவான்னு கேட்பாங்க, என்கிட்ட கேட்டாங்க ரிலையன்ஸ்ல. 8000 ரூபாயாம். எது 2வது வருஷத்துல இருந்து கவர் ஆகும் உங்களுக்கு, 8000 ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க. 8900 8900 ஓகேவா. அது சம்மந்தமே இல்லாத ப்ராடக்ட், அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, சம்மந்தமே இல்லாத ப்ராடக்ட்டையும் விற்கலாம். ஒரு டெம்பர் கிளாஸோ இல்லைன்னா பேக் கவரோ, அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, அது வேற ப்ராடக்ட் தான். ஆனால் மொபைல் வாங்கும்போது அதுக்கு அதோட சேல்ஸும் நடக்கும். ஓகே, ஸோ அது வந்து பார்க்கணும். புரிஞ்சிருச்சா? ஸோ ரிலேட்டபிள் எலக்ட்ரானிக்ஸ் அதோட ரிலேட்டே கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ டிவி வாங்குறாருன்னா ஹி கேன் அப்செல்ல ஸ்டெபிளைசர் சேர்த்து வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? டிவி வாங்குறாரு ஒருத்தர், இப்போ என்ன செஞ்சாரு, ஒனிடா டிவி வாங்கிட்டாரு. ஒனிடா டிவிக்கு கூட்டு போய் என்ன செய்யணும், 1500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டெபிளைசர் இருக்கு சார், வாங்குங்க, என் டிவி நல்ல சேஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்செல் நடக்கும். ஓகேவா? இதை கண்டிப்பா பண்ணணும். இதை நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்றேன். எப்படி பண்ணணும்னா, உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு முதல்ல லிஸ்ட் வரிசையா எழுதுங்க. ஓகே, எந்த ப்ராடக்ட் கூட எதை நான் அப்செல் பண்ண போறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சாரின்னு வச்சுக்கோங்க. சாரி பேசும்போது பிளவுஸ் பீட்டை சேர்த்து பேசிடணும். இந்த சாரி பேசினா இந்தந்த கலர்லாம் நம்ம பேசணும். இந்த மெட்டீரியல் டைப்னா இந்தந்த மெட்டீரியல் டைப்லாம் நம்ம பிளவுஸ்ல பேசிடலாம். சாரி வாங்கினா பிளவுஸை சேர்த்து வித்துடலாம். இல்லைன்னா இன்ஸ்கர்ட் ஏதாவது ஒன்று நம்ம அதை என்ன செஞ்சிடணும், இப்போவுமே லிஸ்ட் போட்டு வச்சிடணும். மைண்ட்ல இருக்கு, எனக்கு மூளையே நல்லா வேலை பார்க்கணும்னு நினைக்க கூடாது. மூளை வேலை பார்த்துருந்தா நம்ம இப்படி உட்கார மாட்டோம். உட்காந்து எழுதிடணும் வரிசையா என்னென்ன சர்வீஸ் போடுறோம், என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு எழுதிட்டு எந்த ப்ராடக்ட் பேசினா எந்த ப்ராடக்ட்டை நான் அப்செல் பண்ண போறேன் அப்படின்றத லிஸ்ட் போட்டு வச்சிடணும். டைப் பண்ணி வச்சிடணும். ஒன்னொன்னா குரூப்பா போட்டு வச்சிடணும். அப்போ அதை பேசும்போது இது பேசிடலாம், இதை பேசும்போது அதை பேசிடலாம். அப்போ சேர்த்து 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 வித்துடலாம். ரொம்ப முக்கியம். அது இந்த இடத்துல தான் நடக்கும். ஓகேவா? அப்செல்லுக்கு அவர் வராரு, வரல. ஓகே, என்ன செஞ்சிடறாரு, அப்செல்லுக்கு நம்ம பண்ணி பார்க்குறோம், ட்ரை பண்ணி பார்க்குறோம். அவர் வரல அப்படின்னா டக்குன்னு ஆஃபர் கொடுத்துடணும். அவர் வரலன்னா டக்குன்னு ஆஃபர் கொடுத்துடணும். சார் டிவி வாங்கிட்டீங்க, இப்போ நீங்க என்ன செய்யணும், ஸ்டெபிளைசர் வாங்கி ஆகணும். இன்னைக்கு வாங்கலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா வேற பிரைஸ். இன்னைக்கு சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கு, வாங்குங்க அப்படின்னா வாங்கிடுவார். புரிஞ்சதா? நீங்க தனியா வித்தாலும் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. ஆனா டிவியோட வாங்கினாதான் அந்த ஆஃபர்னு சொல்லிட்டோம்னா வித் ஆஃபர் கொடுக்கணும். இந்த இடத்துல வச்சுதான் கொடுக்கணும். ஓகேவா? ரெண்டையும் சேர்த்து வாங்கினா இவ்வளோ ஆஃபர். அப்போ நீங்க ஏற்கனவே பண்டில் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸும் பக்கத்தில் போடுங்க. யாரோ ப்ரைஸிங் பத்தி கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம். ஸோ நீங்க பண்டில் போட்டு ஒரு ப்ரைஸை போட்டு ஆஃபர் ப்ரைஸும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். அப்போ அவங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி பண்டிலா வாங்கினா ஆஃபர், ஐ மீன் 2 3 சேர்த்து வாங்கினா காம்போ ஆஃபர் இருக்கு இல்லையா, காம்போவா வாங்கினா ஆஃபர். மைனர் என்ன நடக்கும், ப்ராஃபிட்ல மேபி கொஞ்சம் சேஞ்ச் இருக்கலாம், ஆனால் சேல் நடந்துடும். ஆஃபர்ல வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆஃபர் கொடுக்கணும். கொடுத்துட்டு தேங்க் பண்ணுங்க. ஓகே, ஆஃபர் கொடுங்க, அவர் வாங்குறாரு வாங்கல அடுத்த கதை. வாங்கினாலும் தேங்க்யூ, வாங்கலைனாலும் தேங்க்யூ, வந்ததுக்கு ரொம்ப நன்றி, என் கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு மனசார சொல்லுங்க. ஓகே, வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் பர்ச்சேஸ் சர்வீஸ். போஸ்ட் பர்ச்சேஸ் சர்வீஸ் கடையை விட்டு வெளியே போயிட்டாருன்னா நம்ம மறந்துடும். வீட்டுக்கு போய் சேர்ந்தாரா நம்ம கஸ்டமர், அடுத்த தடவை வருவாரா மாட்டாரா தெரியாது. ஏன்னா வாங்கிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான், இன்னைக்கு கதை ஆச்சு. அப்படி விடவே கூடாது. அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா ஒரு 24 ஹவர்ஸ் திரும்ப கால் பண்ணி பேசுங்க. சார் ப்ராடக்ட் வாங்கிட்டு போனீங்க, நல்லா இருக்கா, ஓகேவா, ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, பேசுங்க, தப்பு கிடையாது. அவர் ஏதாவது குறை சொல்லுவாரு, ஏதாவது ஃபீட்பேக் கொடுப்பாரு, அதை வச்சு நம்ம பிசினஸ் அடுத்த கடத்துக்கு கொண்டு போயிடலாம். ஸோ தட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பைக் சர்வீஸ்லாம் விட்டுருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சர்வீஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், we need to ask என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் தேவைப்படுதா அப்படின்னு கண்டிப்பாக கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. ஸோ திஸ் இஸ் 7:30 கரெக்டாக முடிச்சிட்டோம். ஓகே, சி திஸ் இஸ் த கம்ப்ளீட் ப்ராசஸ். வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு. ஓகே, கஸ்டமர் வந்தாங்கன்னா முதல்ல கம்ஃபர்ட் மோடு கொண்டு போகணும், தென் நீட் அனலிசிஸ் பண்ணணும்,
அண்ட் எஜுகேட் பண்ணணும் அவங்கள. அவங்க என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டை விட பெஸ்ட் ப்ராடக்ட்டை நம்ம சஜஸ்ட் பண்ணணும். சஜஸ்ட் பண்ணிட்டு அவர் ஒன்று எஜுகேட் பண்ண ப்ராடக்ட் வாங்குவார், இல்லை சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வாங்குவார். எதை வாங்கினாலும் சேல்ஸ் டீலை க்ளோஸ் பண்ணதுக்கு கூட்டு போயிடணும். ஓகே காசை கொடுங்க அப்படின்னு கேட்டுறணும். காசை கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், சார் அப்செல்லிங், இந்த ப்ராடக்டோட இது சேர்த்து வாங்கினா ஆஃபர் இருக்கு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போஸ்ட் ப்ரொவைடு சர்வீஸ் அவங்களுக்கு. இதை பண்ணீங்க அப்படின்னா இது மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, ஸ்மால் பிஸ்னஸ் ரீட்டைலாக இருந்தாலும் சரி, B2B B2C யாராக இருந்தாலும் இந்த ஒரு கஸ்டமரோட டீல் பண்ணும்போது இது ஒர்க் அவுட் ஆகும். இது நான் கிரியேட் பண்ண ப்ராசஸ். மூணு ஸ்டெப்ல ப்ராசஸ் இருக்கு, 5 ஸ்டெப்ல இருக்கு, 9 ஸ்டெப்ல இருக்கு, 16 ஸ்டெப்ல ப்ராசஸ் இருக்கு. பட் திஸ் இஸ் அ யூனிவர்சல் process, sales process for anyone to convert any customer. This will give a pleasant experience in the showroom. ஓகேவா, யாருக்கு வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். That's all about today. Thank you so much for joining. And day 5 முடிஞ்சிட்டு நாளைக்கு day 6ல நம்ம மீட் பண்ணலாம். கஸ்டமரை எஜுகேட் பண்ணி அவங்கள ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட், இவங்க தான் கரெக்டான பர்சன் டு பை அப்படின்ற ஒரு நம்பிக்கை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் சேல் நடக்கும்ன்றது புரியுது சார். டைம் கொடுக்கணும் சார் அவங்களுக்கு, நம்மளோட ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி. வெரி குட். அது லேர்ன் பண்ணீங்களா? அதனால வந்து என்கிட்ட இது இருக்கு, இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு எதுவும் சொல்லாம ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட நம்மகிட்ட என்ன இருக்குன்னு வாட்ச். அண்ட் என்ன பண்ணா பத்தாது, படிச்சா பத்தாது, போய் செஞ்சு பார்க்கணும். என்னைக்கு செய்யணும், இன்னைக்கே செஞ்சிடணும். ஏதாவது ஒரு கஸ்டமர் எடுத்து சேல்ஸ் ப்ராசஸை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பணம் சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.